வார்த்தையாகிய திரியேக தேவனாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சத்திய தேவனுக்கு துதி கன மகிமையை நாம் செலுத்துவோம். சத்திய மார்க்கம் சத்தியம் பல்கலைக்கழகம் சித்திரை எழுத்தச்சகத்தின் சார்பில் பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நம்ம இந்த சேனலின் வழியாக வார்த்தை தான் தெய்வம், தெய்வம்தான் வார்த்தை, வார்த்தை எப்படி தெய்வமானார், தெய்வீகமானார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த வார்த்தை தெய்வீகம் இன்னைக்கு அநேகருக்கு அது புரியலை. 3 தெய்வமா, பிதா குமாரன் ஆவியானவர்னா அது எப்படி என்பது. முதலில் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சத்தியம் என்றால் என்ன, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது வார்த்தையை குறித்ததான காரியங்கள் நமக்கு வெளியாகிவிடும். இப்போ சத்தியம் என்பது என்ன? யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்தில் பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீர் ராஜாவா? அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், நான் ராஜாதான். ஆனால் நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். அப்ப இயேசு இந்த பூமியில பிறந்ததற்கான முக்கியமான நோக்கம் அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று அவர் சொல்கிறார். அப்ப இயேசு இந்த பூமியிலே பிறந்து அவர் வாழ்ந்தது இதற்கான முக்கியமான காரியம், அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். அப்பதான் அவர் கேட்டார், சத்தியமாவது என்ன? யோவான் 18:38 பிலாத்து கேட்கிறார், சத்தியம் என்றால் என்ன? அதாவது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெயை கையில வச்சுக்கிட்டே நெய்க்கு அலைகிறாங்க நீ. அதே போலதான் இயேசுதான் சத்தியம். அவரை முன்னால நிற்க வச்சுக்கிட்டே சத்தியமாவது என்ன என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அப்போ சத்தியம், பிதாவாகிய தேவன் சத்தியம், குமாரனாகிய தேவன் சத்தியம், இவர்கள் 2 பேரையும் உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த, அதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்ததான முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக அது இருக்கிறது. நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். நான் சாட்சி கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, சத்தியவான் யாரோ, சத்தியத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் யாரோ, சத்தியத்திற்குள் நிற்க வேண்டும் என்று சத்தியத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரோ, அவர்கள் மட்டும்தான் என் சத்தத்தை கேட்பார்கள் என்று தேவன் அங்கு சொல்கிறார். எரேமியா 5:1 வேதம் சொல்கிறது, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பவன், அந்த நியாயம் செய்கிற மனிதர்களை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்கள் என அதற்கு நான் மன்னிப்பு தருவேன். எருசலேமின் தெருக்களிலே போய் தேடச் சொல்கிறார். எருசலேம் என்றால் தேவனுடைய ஜனங்கள், தேவன் வாழ்கிற ஜனங்கள், தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள். அவங்க கிட்ட போய் நீ தேடு, அதை விசாரித்து பார். தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று நீ கண்டுபிடித்துக் கொண்ட, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு நான் மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராய வேண்டும். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் குறைவுபடாது, அதில் ஒன்றும் ஜோடி இல்லாது இராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவியானவரை அதை சேர்த்து கொடுப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ வேதத்தை தேடணும். யோவான் 5:39 வேதம் சொல்லுகிறது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
அப்ப நித்தியத்திற்குள் நாம் போக வேண்டுமானால் வேதத்தை ஆராய வேண்டும். அப்ப எப்படி வேதத்தை தேடுவது, ஆராய்வது? முதல்ல தெய்வம்தான் சத்தியமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் அவர் சத்தியமாக இருக்கிறார். ஏசாயா 65:16 சொல்லுகிறது, பூமியில் தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். உலகத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் பிதா மட்டும்தான். இயேசு நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார், ஆவியானவரும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும் போதுதான் பிதாவாகிய தேவன் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ பூமியில் ஆசீர்வதிக்கிறவர், பூமியில் வாழ்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர் பிதாவாகிய தேவன் தான். அவர் சத்தியமாக இருக்கிறார். அடுத்தது குமாரனாகிய தேவன் சத்தியமாக இருக்கிறார். யோவான் 14:6 வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை அறியாமல், இயேசுவை விளங்காமல், இயேசுவை புரிந்து கொள்ளாமல், இயேசு யார் என்பதை பற்றிய ஒரு தெளிவு இல்லாத எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களும், அது யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மரித்தாலும் அவர்கள் நித்தியத்திற்கு போவது, சொர்க்கத்திற்கு போவது கடினம். இயேசுவை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடந்து, அதன்படி செயல்படுகிறவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போவார்கள். அதைத்தான் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் அவன் வர முடியாது. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் சத்தியமாக இருக்கிறார். யோவான் 16:13 வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் எதுவுமே பேச மாட்டார். சத்திய ஆவியானவர் வரும்போது எல்லா சத்தியத்திற்குள்ளும், அதாவது இயேசுவாகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, அவர் போதித்து சென்ற அனைத்து சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். அவர் தான் சுயமாக ஒன்றுமே பேச மாட்டார். ஆவியானவர் தெய்வம், திருத்துவ தெய்வத்தில் அவர் ஒருவர் தெய்வம். அவர்தான் ஆதியிலே வார்த்தையாக இருந்த தெய்வம். அவரே சுயமாக ஒன்று பேச மாட்டாராம். பிதா என்ன கற்றுக் கொடுத்தாரோ, இயேசு அதைத்தான் சொன்னார், என் பிதா என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என்ன உங்களுக்கு சொல்லி போகிறேனோ அதே தான் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அதில் ஒன்றில் கூட்டவும் மாட்டார், ஒன்றை குறைக்கவும் மாட்டார். நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே சத்தியத்தை சத்தியமாக அவர் போதிப்பார். தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்தும் அந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவர் நமக்கு போதிப்பார். அப்போ ஆவியானவருடைய முக்கியமான ஒரு வேலை சத்தியத்தை சத்தியமாய். என்ன அவர் கேள்விப்பட்டார்? இயேசுவாகிய தேவன் பூமிக்கு வருகிறார், அவர்தான் பூமிக்கு இரட்சகராக வரப்போகிறார், அவர்தான் உலக இரட்சகர். இதை பரலோகம் தீர்மானித்து பிதாவாகிய தேவனுக்கு அனுப்பும் போது சத்தியமாகிய அந்த பிதாவாகிய தேவன் பூமியில் வந்து எப்படிப்பட்ட சத்தியத்தை, பரலோகத்தின் மேன்மையை எப்படியெல்லாம் அவர் பேச வேண்டும் என்றெல்லாம் இயேசுவுக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் போது ஆவியானவர் அங்கு இருந்தார். அதை இவரும் கேட்டார். அதைத்தான் அவர் தாம் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவர் கேள்விப்பட்ட, இயேசு நமக்கு சொன்ன அனைத்து விஷயங்களையும் சத்தியமாக நேர்மையாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரே, சத்தியமாவது என்ன? இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே எங்களை நீர் உருவாக்குகிறமைக்காக நன்றி.
சத்தியத்தை அறிந்து இன்னும் நாங்கள் சத்தியவான்களாய் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.